மர்மங்களின் கூடாரம், அழகும் ஆபத்தும் ஒன்று சேர, இயற்கையின் படைப்பு. இந்த உலகத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இன்னி வரைக்கும் ஓபன் பண்ணாத, எவ்வளோ அடி ஆழம் கூட தெரிய முடியாத இடம். ஆர்வம், துணிச்சல் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நம்மளையே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான இடம். மர்மமான கதைகளுக்கெல்லாம் அடித்தளம் போட்டு வச்சிருக்கு. பல மக்களை ரெக்கார்ட்ஸ்ல இருந்தும் இல்லாமையும் ஆக்கிருக்கு இடம். இன்னும் கொஞ்ச காலத்துல மக்களோட பார்வையில இருந்து மொத்தமா மறைக்க போறாங்களா? ரொம்பவே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு இடம். பல உயிரை தன்னோட வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு திருப்பி கொடுத்த இடம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க வந்திருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் வித் மீ கிருஷ்ணா. இப்போ நம்ம சுபாஷை பார்க்கறதுக்கு குணா கேவுக்கு வந்திருக்கோம். இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு நம்மளோட டிராவல் பார்ட்னர் ஜேபி டிராவல்ஸ். கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. என்ன இன்ட்ரோலயே ரொம்ப பயங்கரமா பண்றீங்களோ அப்படிலாம் நினைச்சிடாதீங்க, ஏன்னா அது ஃபேக்ட். இதை பத்தி எல்லாமே டீடைலா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் லேக் வியூ வந்துருங்க. அங்க இருந்து குணா கேவ் எங்கன்னு கேட்டா ஊரே சொல்லும். ஒரே வழிதான். இங்க பில்லர் ராக், குணா கேவ், மோயர் பாயிண்ட், சைலண்ட் வேலி இது எல்லாமே ஒன்னா பாத்துக்கலாம். இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல கதையின் நாயகன், நம்ம நாயகன் நடிச்ச குணா. 1991ல இந்த படம் வந்த பிறகுதான் குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சன்னு கூப்பிட்டாங்க. 1821ல மிஸ்டர் பிஎஸ் வார்டன் சொல்ற ஒரு அமெரிக்கனால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டெவில்ஸ் கிச்சன் பல உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு. தெரிஞ்சு 16 பேர், தெரியாம நிறைய பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு ரெக்கார்ட் கூட சூசைட் அட்டம் பண்ணதே இல்லையா. எல்லாருமே அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு நம்பி வந்து பாதையில குழி இருக்குன்னு யாருக்குமே புலப்படாம விழுந்தவங்க தான் இத்தனை பேருமே. யாருக்குமே அந்த அளவுக்கு பாடி கிடைச்சதே இல்லை, எக்ஸப்ட் செண்பக நாடார். குணா கேவ் அப்படின்னு சொன்னா எப்படி கமல் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இருந்தாரோ, அதே போல குப்புசாமி நாடார்ன்றவரும் ரொம்பவே முக்கியமான பார்ட்ல இருந்தாரு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு சடலத்தை கூட யாருமே கொண்டு வர முடியாது, ஏன்னா அவ்வளோ டீப்பா இருக்கு அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து ஒரே ஒரு மனுஷன் இறந்த ஒரு சடலத்தை கொண்டு வந்தாரு. 1955 செண்பக நாடார் அங்க பேர பசங்களோட ஒரு ட்ரிப்பு போயிருந்தாரு இதே குணா கேவுக்கு. அப்போ தெரியாம விழுந்த செண்பக நாடாரோட பாடியை எடுத்துட்டு வர யாருமே முன் வரல. ராஜசபான்னு சொல்ற இவரோட பையன் எவ்வளவோ போராடியும் எவ்வளவு மணி வேணாலும் கொடுக்க ரெடியா இருந்துமே யாருமே கொண்டு வர ரெடியா இல்ல. 300 அடிக்கு கீழே போய் சடலத்தை எடுத்துட்டு வரவங்க கூட இங்க இறங்க ரெடியாவே இல்ல. அப்ப முன் வந்தவர் தான் குப்புசாமி நாடார். இந்த காலத்துல உதவின்னு சொன்னாவே திரும்ப கிடைக்க போற ஒரு பொருளா தான் எல்லாருமே நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஹெல்ப் செய்யறோமா, நாளைக்கு அது டபுளா நமக்கு கிடைக்கும்பா அப்படின்ற தாட் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இந்த குப்புசாமி நாடார் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு ரூபா கூட வாங்காம செண்பக நாடாரோட பாடியை கொண்டு வந்து கொடுத்தாரு. 500 அடி கீழே இருந்து. இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ல ஏகப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் படையெடுத்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து நம்மளும் ஜாலியா வைப் பண்ணோம். ஆமா ப்ரோ. யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ். இந்த സബ്സ്ക്രൈബ് ചെയ്യോ, യൂട്യൂബ് ഉണ്ട്, ഓക്കേ എല്ലാവരും സപ്പോർട്ട് ഹൈപ്പ് ചെയ്ത് കൊടുക്കുക. Thank you. Okay. Yeah, okay, thank you. சம்மல நம்ம குணா கேவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. குணா கேவ்ல சிக்னேச்சர் பாயிண்ட்ஸ்னு சொல்ற அந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்க ஸ்பாட்டுக்கு மேல நின்னு பார்த்தா இப்படிதான் இருந்துச்சு. இது நம்ம மஞ்சுமல் பாய்ஸோட ஸ்பாட். ஊரே மஞ்சுமல் பாய்ஸ் தேடி இங்க வந்திருந்தாங்க. இங்க நின்று பார்க்கும் போது அந்த படத்தை செம்மையா ரிலேட் பண்ண முடிஞ்சது. தோ அந்த மேல ஏறி எகிரி குதிச்சாங்களே அந்த பாயிண்ட் கூட நான் போய் பார்த்தேன். எங்கேயாச்சும் வழி இருக்கானான்னு எங்கேயுமே வழி இல்ல. சரி ஜெயில் கைதி மாதிரி இங்க இருந்தே எட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சம்பந்தமே இல்லாம இந்த ஷாட் ஏன் எடுத்தேன் நீங்க யோசிப்பீங்க. நம்ம அங்க இருந்தா நம்மளோட வியூ எப்படி இருக்கும் நமக்கு தெரிய வேண்டாமா? அதான், வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர்ல. இதோ நான் பார்த்து ரசிச்ச சஞ்சுமல் பாய்ஸோட வியூ உங்களுக்காக. செம்ம ரியலிஸ்டிக்கா செட்டு போட்டிருந்தாங்கன்றது இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். குணா கேவ்ல இந்த மாதிரி குழிகள்னா நிறையவே இருக்கு. இதோட எண்டு யாருக்குமே தெரியல. ஈவன் நம்ம இங்க ஏதாச்சும் கல்லு போட்டு பார்த்தா இதோட சவுண்டை ட்ராக் பண்ணவே லேட் ஆகும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கிரில் போட்டிருக்க இடத்துல கொஞ்சம் சேஃபா இருங்க. இங்க போய் எகிரி குதிச்சு அந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிடாதீங்க. இங்க மேல ஒரு டவர் இருக்கு. அந்த டவர்ல வியூ பாயிண்ட்டுமே சூப்பரா இருக்கும்.
இந்த குணா கேவோட ஆழம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டா யாருக்குமே தெரியல. சில பேர் கொடைக்கானல் மலையோட ஹைட்டு தான் இந்த குழியோட ஹைட்டுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த குழி ஸ்ட்ரெயிட்டா இருக்க போறதுல வளைஞ்சு வளைஞ்சுதான் இருக்க போகுது. ஏகப்பட்ட உயிர் இதுக்குள்ள இறந்திருக்குன்னு சொல்றாங்க. நான் மேல போய் பார்க்கும்போது கிளவுட் கம்ப்ளீட்டா மவுண்டனை மறைச்சிருந்துச்சு. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பரா நம்மளால வியூ பார்க்க முடியுது. நீங்க இங்க வரும்போது வியூஸ் ஃபுல்லா மறைச்சிருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் வியூஸ் தெரியும். ரெண்டே 2 விஷயம் தான் ரிப்பீட் ஆகும். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கூப்பிடுற ஒரே பேரு சுபாஷ். அந்த படம் ரியலா வேற லெவல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருந்துச்சு. குணா படத்தோட மேக்கிங்லாம் போட்டிருந்தா இன்னும் அந்த படத்தை வேற லெவல்ல கொண்டு போயிருக்குமோன்னு அப்படியே தோணிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ டெக்னாலஜி இருந்து ஒரு சில விஷயம் கஷ்டமா இருந்தப்போ கூட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாத காலத்துலயுமே கமலஹாசன் சார் இவ்வளோ முயற்சி பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. மேக்கிங் வீடியோ மட்டும் போட்டிருந்தா வேற லெவல்ல போயிருக்கும்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த அழகான வியூவை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வார்த்தையே பத்தல. ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு அழகான இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல மேபி மூடிடுவாங்கன்னு கூட சொல்றாங்க. 2000ஸ்ல இருந்து 2016 அந்த பீரியட் அப்பெல்லாம் ஒரு சில வருஷம் இந்த குணா கேவ் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியும் வச்சிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேரு காணாம போயிட்டு இருந்தாங்க. எத்தனை நாள் ஆனாலும் சுபாஷை பார்க்க வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ சுபாஷை பார்க்க வாங்க, ஆனா அவர்கிட்டயே போற அளவுக்கு பண்றாதீங்க. அவர் சேவ் பண்ண மாதிரி எல்லாரையும் சேவ் பண்ண மாட்டாங்க. இங்க குணா பாயிண்டோட வியூ உங்களுக்கு தெரியும். அந்த 2 பாறை நீங்க இங்க பார்க்கலாம். இந்த பாறையில லைவா இறங்கி தான் குணா படத்தையே ஷூட் பண்ணியிருந்தாங்க. இங்க போய் நிற்கும் போது நீங்க கண்டிப்பா கொஞ்சம் பயமாவும் ஃபீல் பண்ணுவீங்க. தூரத்துல இந்த இடத்துக்கு கீழே என்ன இருக்கும்னு சொல்லி ஒரு ஆர்வமும் உங்களுக்குள்ள தானா தூண்டிடும். மங்கி சார் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே உங்க ஃபுட் ஐட்டம்ஸை வச்சுக்கோங்க. இங்க என்ட்ரி ஃபீஸ் ஜஸ்ட் 10 ரூபாய் தான். இவ்வளோ அழகான வியூக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். இந்த சூப்பர் டூப்பரான பிளேஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல மூடவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க மூடுறதுக்கு முன்னாடி போய் ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நல்லா டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பி நீங்களும் உங்க டிராவலை பிளான் பண்ணுங்க. டிராவலை பிளான் பண்றதுக்கு 3-4 நாள் தான் வேணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஈவன் 2 நாள் வீக்கெண்ட் இருந்தா கூட போதும், நீங்க இந்த இடத்துக்கு சூப்பரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது எப்படின்னா உங்களுக்கு அப்கமிங் கொடைக்கானல் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். ஏன்னா நான் வீக்கெண்ட் தான் வந்திருந்தேன். வீக்கெண்டே நம்மளால போதுமான இடத்த கொடைக்கானல்ல கவர் பண்ண முடியும். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தேன். இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு ஜேபி டிராவல்ஸ் தான் நம்மளோட டிராவல் பார்ட்னர். இவங்களோட டீடைல்ஸ் ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. எங்க ட்ரிப்பை சூப்பராகவே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் உங்க ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் கொடைக்கானல் சீரிஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. டாடா, பை பாய்.